நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் இவ்வாறு குற்றம் சுமத்தினார். கொழும்பு மாநகர சபையின் மேயராக சாகல ரத்நாயக்கவை நியமிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த முடிச்சுகளில் சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு நாம் முட்டாள்கள் அல்ல. சாகல ரத்நாயக்கவை மேயராக்குவதற்கு நாம் இணங்க முடியுமா? முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்கவின் பதில் என்ன? පළාත් පාලන දේශපාලනය ඒ කියන්නේ ප්‍රාදේශ සභා உள்ளூராட்சி அரசியலில், அதாவது பிரதேச சபை அல்லது மாநகர சபை தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது அல்லது மேயர் பதவிக்கு போட்டியிடுவது குறித்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற முறையில் இந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது அடிமட்ட அமைப்பாளர்களுக்கு வலிமை அளிப்பதும், இந்த தேர்தல் பிரச்சாரங்களை சரியான முறையில் நடத்துவதும், இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சரியான முறையில் நடத்துவதற்கு ஒரு பொறுமுறையை உருவாக்குவது எனது பொறுப்பாகும். தேர்தல் நெருங்கி வருகின்றது. கொழும்பு மாநகர சபை என்பது ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் வென்ற ஒரு முக்கியமான உள்ளூராட்சி மன்றம் என்பதனால் இது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச எமது கட்சியின் தலைவரிடமிருந்து எனக்கு அனுமதி கிடைத்தது. அவர் அதனை செய்யுமாறு கூறினார். நான் எமது பொதுச்செயலரிடம் கேட்டேன். அந்த கட்சியின் பொதுச்செயலரோடு கலந்துரையாடுவதற்கு நேரம் பெற்று தருமாறு கூறினேன். அவரோடு தொலைபேசியில் பேசுமாறு அவர் என்னிடம் கூறினார். நான் பேசினேன். அவர் அந்த திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டார். என்னுடைய திட்டத்தில் எந்த நிபந்தனையும் இருக்கவில்லை. எங்களுக்கு மேயர் பதவியோ அல்லது துணை மேயர் பதவி வேண்டாம். இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய விரும்புகின்றோம். இந்த இரண்டையும் இணைத்தால் அவர் எங்களுக்கு உதவார் என்று கட்சி தலைவர் கூறியிருந்தார். நாம் கட்சிகளை ஒன்றிணைத்து பொதுவாக எதிர்க்கட்சியாக போட்டியிட வேண்டும். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தன்னால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று கூறினார். இது குறித்து கட்சியுடன் பேசிவிட்டு பின்னர் மீண்டும் பேசுவேன் என்று கூறினார். ஆனால் அதற்கு பின்னர் எந்த பதிலும் வழங்கவில்லை. இதற்கிடையில் இரான் விக்ரமரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் என்பது தெரிய வந்தது. நானும் அவரோடு பேசினேன். நாங்கள் அவருக்கு ஆதரவளிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு செல்வதாகவும் கூறினோம். இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக இரான் விக்ரமரத்னம் கூறியதாக கேள்விப்பட்டேன். ஆனால் இறுதியில் அவர் அதை ஏற்கவில்லை. ஒன்றிணைவு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் பயந்திருப்பார் நினைக்கின்றேன். ஒன்று, முஜிபுர் ரஹ்மான் அவரை முந்திச் செல்வார் என்பதனால் இந்த இடையூறை செய்கின்றார். මුජිබුර් රහ්මාන් උඩට එයි කියලා. ඒකයි මේ කැපිලි දාගෙන යන්නේ.